அதாவது திமுகவினுடைய மொழிக் கொள்கையை புரியாமல் மக்களை குழப்புவதற்காக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் மிக தெளிவாக பேரறிஞர் அண்ணாவுக்கு இருமொழி கொள்கையை அமல்படுத்துகிற போது தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழகத்திலே தாய்மொழி தமிழாக பிற மாநிலத்தோடும் பிற நாடுகளோடும் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் இந்த ரெண்டே போதும் சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய வளைய வட்டம் போட்டா அதுல சின்ன பூனையும் போனா பூனை குட்டியும் போடும் என்று அண்ணா தெளிவான விளக்கம்லாம் சொல்லியிருக்காரு. அதை ஏறத்தாழ 1967 இருந்து இன்றைக்கு நம்ம 81 2024 இருக்கும். ஏறத்தாழ 57 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இந்த இருமொழி கொள்கை தான் இந்தியாவிலேயே தரமும் தமிழ்நாட்டிலேயே தான் கல்வி தரம் பெரிதாக இருக்கிறது என்று ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற புள்ளி தான். அது மட்டுமல்ல, இந்த இருமொழி கொள்கையால் தான் தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் பிற நாடுகளில் அவுட் சோர்சிங் அமெரிக்கா கனடா போன்ற பல நாடுகளிலே வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு முதலிடம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இன்றைக்கு இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில CN அண்ணாதுரை 2 லாங்குவேஜ் ஃபார்முலா இந்த சக்சஸ்க்கே காரணம் CN அண்ணாதுரை 2 லாங்குவேஜ் ஃபார்முலா என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதினார். இப்பொழுது அண்மையிலே கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே ஒரு செய்தி பார்த்தோம், ஒரு கட்டுரையாளர் எழுதியிருந்தார். உலகத்திலேயே அதிகமான வெளிநாடுகளிலே அதிகமான பேர் நல்ல வெல் பிளேஸ் பொசிஷன்ல இருக்கிறவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே படித்தவர்கள் தான். அதற்கு காரணம் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா என்று தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், இந்த 57 ஆண்டு காலமாக சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற இந்த ஸ்கீமை ஏன் திடீர்னு கொண்டாந்து கெடுக்க பார்க்கறாங்க? பொறாமை. தமிழ்நாடுல இருக்கிறவங்க கூட உலகத்துல நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா உலகத்திலே அதிகம் சம்பளம் வாங்குற சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்த. அமெரிக்காவிலும் மற்ற நாடுகளிலும் இங்க இருக்கிற மேயருடைய கூட அமெரிக்காவில் இருக்குன்னா அது காரணம் இந்த 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் படிச்சது. எதுக்காக அழுத்தம் தர்றாங்கன்னு நினைக்கிறேன்? அழுத்தம் கொடுத்து அவங்க திணிக்க பாக்குறாங்க. காரணம் பொறாமை. தமிழ்நாடு எல்லாத்திலும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு, எஜுகேஷனோட வளர்ந்துருக்கு, இதை எப்படியாவது முன்கடிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு தாழ்வு, அதாவது ஒரு கெட்ட நோக்கத்தோடு செய்கிறார்கள். அவங்க இவ்வளவு நாள் அங்க 3 லாங்குவேஜ் ஃபார்முலா உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல பண்ணாங்க. எத்தனை பேர் போயிருக்காங்க வெளிநாட்டுக்கு? நிதி தராம நிதி தரலன்னா லீகல் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். கவர்னர் கூட தான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரு, கோர்ட்டுக்கு போய் வாங்கல. we know how to get it. இந்திய திணிச்சது இப்ப இருக்கக்கூடிய பிரதமரா இல்ல காங்கிரஸா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இப்ப ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அண்ணாமலை போயிட்டாரு அமெரிக்காவுக்கு. அவர் அங்க இருந்து ட்வீட் அவர் போட்டாரோ யார் போட்டாரோ நான் போடலன்னு சொல்லிடுவாரு. அதனால விட்டுருங்க. அவர் அண்ணாமலை பொறுத்த மட்டும் நோமூர்னா அவர் வேற மாதிரி தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல அவரை பத்தி எல்லாம் கேட்காதீங்க. RSS செயல்பாடு, அதாவது அவங்க பேக்ரவுண்ட்ல வேலை செய்யறாங்கன்னு சொன்னீங்க. எந்தெந்த இதுல எல்லாம் அப்படி பண்றதா இப்பதான் பாக்குறீங்களா? இல்ல இப்போ ஒன்னொன்னா ஒரு ஊடுருவாங்க. ஆனா இது தமிழ்நாட்டுல பெரியார் அண்ணா கலைஞர் பக்குவப்படுத்தப்பட்டது RSS எந்த முயற்சி. காங்கிரஸ் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தீங்க 2004 to 14. அந்த 2004 to 14 இதே தேசிய கல்விக் கொள்கை இருந்தது. ஆனால் அதில் என்ன இருந்தது? 3வது மொழி ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் இருந்தது. ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு தான் திரு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு இந்த 3வது மொழிங்கிறது எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ், அது கர்நாடகா பார்டரில் இருக்கவங்க தெலுங்கு படிக்கலாம், கேரளா பார்டரில் இருக்கவங்க மலையாளம் படிக்கலாம், கர்நாடகா பார்டரில் இருக்கவங்க கன்னடம் படிக்கலாம். எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ்னா இந்த மகேஷ் பொய்யா மொழியா பொய்யும் மொழியா? அவருக்கு என்ன வந்தது? முதலமைச்சருக்கு என்ன வந்ததுன்னு கேட்குறேன்னா, ஏன்னா நான் தெளிவாக இப்போ சென்னை 1 மாத்திரம் மாடலுக்கு எடுத்துப்போன்னு சொல்லியிருக்கேன். 200 கார்பரேட்டரில் திமுக, விசிக, காங்கிரஸ், மதிமுக கார்பரேட்டரோட குழந்தைகள் எதெல்லாம் கருணாநிதி பாடத்திட்டத்தில் படிக்குது, எதெல்லாம் CBSEயில் படிக்குது. மகேஷ் பொய்யாமொழி குடும்பத்துக்கு மும்மொழி வேணும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு மும்மொழி வேண்டாமா? நீங்கள் எல்லாரும் தலைவர்கள். நான் ஏற்கனவே 40 பள்ளிக்கூடங்கள் பட்டியலே வெளியிட்டிருந்தேன் 4 years பேக். இவங்க திமுக தலைவர்கள் நடத்துகிற
சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள். உங்களுக்கு வியாபாரத்துக்கு ஹிந்தி வேணும், சம்ஸ்கிருதம் வேணும். உங்கள் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஹிந்தி வேணும், சம்ஸ்கிருதம் வேணும். ஆனால் இந்த ஏழை எளிய விவசாயி தொழிலாளி தமிழன் குழந்தை படிக்கக்கூடாதா? அது எப்படி திணிப்பாகும்? ஆப்ஷனல் தானே, எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். ஆகவே உங்களுடைய தகுடு தத்தம் நிச்சயமாக மந்திரிகள் வீட்டு வாசலில் உண்ணாவிரதம் இருக்க வேண்டி வந்துடும், போராட்டம் நடத்த வேண்டி வந்துடும். உங்கள் குழந்தைகள்லாம் நீங்கள் அவர் கருணாநிதி பள்ளிக்கூடம் என்ன பள்ளிக்கூடம்? சமச்சீர் கல்வி. திமுக இருக்க எல்லா தலைவர்கள் குழந்தையும் சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். இல்லைன்னா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்திலேருந்து குழந்தைகளை விட்ரா பண்ணி சேருன்னு போராட்டம் நடத்த வேண்டி வரும். இந்த மொழி கொள்கையில் வேஷம் இனி திமுக போட முடியாது, அனுமதிக்க மாட்டோம். உங்களுடைய பொய் புழுகு இதை நம்ம அனுமதிக்க முடியாது. மக்களை ஏமாற்று பேர் வழிகள் திராவிட இயக்கத்தினர். ஆகவே இந்த திராவிட இயக்கத்தினருடைய ஏமாற்று வேலையை we will call their bluff. ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, அது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஏற்கனவே 85 ராஜீவ் காந்தி ஆரம்பித்தது தான். ஆகவே அந்த கொள்கையில் நீங்கள் வச்சுருந்த வரைக்கும் நீங்கள் 10 வருஷம் எனக்கு இந்த மினிஸ்ட்ரி கொடு அந்த மினிஸ்ட்ரி கொடுன்னு 2G ஊழல் வர பண்ணின அந்த ஆட்சியில் ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருந்தது. ஆனால் இப்போ எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஆகவே இதை நீங்கள் எதிர்த்தால் அன்னைக்கு மாதிரி இல்லை பிஜேபி. இப்போ we know how to fight these hypocritic forces. மக்களை ஏமாற்று பேர் வழிகள் திமுக கூட்டத்தை எதுக்க பிஜேபிக்கு தெரியும். அதனால் டூ வாட் யூ ஹவ் ஆல்ரெடி அஷ்யூர்டு. திரு சிவதாஸ் மீனா அவர்கள் எழுதிய கடிதத்தில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். மறுநாள் காலையில் பணம் வந்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆகவே நான் சொல்கிறதுக்கு எதாவது இருக்குது, நீங்கள் ஏதாவது கேட்கறதுனா கேட்கலாம். இதே நிலைப்பாடு தான் நீட்டு வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லிட்டு காலத்துக்கு கட்டாயமாக அதை அமல்படுத்திவிட்டு தமிழ்நாட்டில் அதை உறுதிப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கையும் அவங்க ஏற்படுத்தி இல்லை, நீங்கள் நீட்டு இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. நீட்டு எதனால் அமல் ஆகுது? சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பினால். இந்த சட்டம் கொண்டு வந்த பொழுது அந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினது யார்? காந்தி செல்வன், திமுக அமைச்சர். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுங்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம், அதை பைலட் பண்ணதே திமுக அமைச்சர் காந்தி செல்வன். அதனால் நீங்களே கொண்டு வந்த திட்டம் நீட்டு, அதை உறுதிப்படுத்தினது சுப்ரீம் கோர்ட்டு. இப்போவும் சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீட்டில் உடன்பாடு இல்லைன்னா, எங்கள் ஊருக்கார் ரொம்ப படித்தவர்னு சொல்கிறாங்க எல்லாரும், அவர் வக்கீல ப. சிதம்பரம். அவர் என்ன சொல்கிறாரு? அரசாங்கத்தின் நிதியமைச்சரை பார்த்து நீங்கள் யூ ஷுட் கேன்சல் நீட்டுன்னு. வக்கீல் தானே இவர். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிவ்யூ பெட்டிஷனை போடுங்க ஐயா. சட்டம் தெரியாதா உங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பின் மூலமாக அது அமலில் இருக்குது. அதனால் அதுக்கு ஒரே தீர்வு ரிவ்யூ பெட்டிஷன். அதை பண்ணுறதை விட்டுட்டு இந்த வேணால் மக்கள்கிட்ட பிராபடோ வி வாண்ட் அலோ. இது நான் என்ன சொல்கிறேன், குடிக்காதவங்க இருக்கிற கட்சியை கூப்பிட வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். அதனால் ஓகே, ஏன்னா ஐஎம் டீ டோல்றாரு, அதனால சொல்கிறேன். மகாவிஷ்ணு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இப்போ அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி நிலைப்பாட்டில் வச்சுக்கிட்டு இப்போ அவர் வந்து பல்வேறு இடங்களில் நீதிமன்றத்திலையும் விசாரணைகளை மேற்கொள்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் பண்ண தவறு என்னன்னு நீங்கள் அதை தவற அவர் ஒன்றும் தப்பே பண்ணலை. இப்போ ஒருத்தர் கருத்து சொல்கிறார், பொது வெளியில் யாராவது ஒருத்தரை பார்த்து அவர் வந்து டிசேபிள்டு பர்சன்னா அவரை பார்த்து ஏதாவது பேசியிருந்தா நானே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்பேன். அந்த மாதிரி பண்ணலை. அவர் வந்து இம்மை மறுமை அதில் வந்து நீங்கள் பார்த்தா கலி பூங்கொண்டனார் என்ன சொல்கிறாரு? தீதும் நன்றும் பிறர் தரவாரா. என்ன, நாம் போன ஜென்மத்தில் செய்த நல்லது செய்தால்
நல்லது பெறுவார்கள், கெட்டது செய்தவர்கள் கெட்டது பெறுவார்கள். அதுதான் நம்மளுடைய ஹிந்து மத நம்பிக்கை. இம்மையில் மறுமையில் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார், எழுமையும் ஏமாப்படைத்து 7 தலைமுறைக்கு. ஆகவே நாம் இதெல்லாம் நீங்கள் என்னென்னா வள்ளுவர் மாதிரி பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு, அடுத்தவன் மனைவியை பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் தான் பேராண்மைன்னு பேருன்னு சொல்கிறத பல மனைவியோடு மேடையில் உட்கார்ற கும்பல் அது எப்படி ஏற்றுக்கும் வள்ளுவரை? அதனால தான் இந்த கும்பல் ஏற்றுக்க மாட்டேங்குது. நான் கேட்குறேன், உண்மையிலேயே மகேஷ் பொய்யாமொழியோட பேட்டையில் அவர் சொல்கிற என் ஏரியாவுக்கு வந்துட்டியா அப்படிங்க, பேட்டை தாதா, அந்த பேட்டையில் திருச்சியில் ஒரு தலைமை ஆசிரியர் சகாயமேரியினுடைய மகன் சைமன் டேனியல் 50 பெண் குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான். உங்கள் பேட்டை, உங்கள் திருச்சி. அதுக்கு எதிராக திரு மகேஷ் பொய்யாமொழிகிட்டேருந்து அறிக்கை வந்ததா? இது என்ன பெரிய தப்பு? அங்கே நடக்குது. 50 குழந்தைகளை அந்த ஹாஸ்டலில் இவங்க அம்மா தலைமை ஆசிரியை அந்த சைமன் டேனியலுக்கு அது அரசு உதவி பெறுகின்ற பள்ளி. அதில் நடந்தது. அப்போ மகேஷ் பொய்யாமொழிக்கு கோவம் வர வேண்டாமா? வராது. இவங்களுக்கு பெண் விடுதலையிலையும் நம்பிக்கை கிடையாது. ஏமாற்று பேர் வழிகள். இதில் பெண்கள் பாதுகாப்பு பற்றியும் திமுக காரனுக்கு எப்படி நீங்கள் போலீஸ் ஆஃபீஸரே இடுப்பு கிளற கூட்டம். அதனால் அதுகள் அப்படித்தான் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அது உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரியணுங்க இருக்கா சொல்கிறேன். தேங்க்யூ.